என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைக்கு என்னதான தீர்வு? அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து சமநிலை சமத்துவம். சமநிலை சமத்துவம் உருவாக வேண்டும்னா இப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். சாதி மதம் மற்ற எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அனைத்துக்குமான தீர்வு இந்த புவி சூழலில் இப்போ நிலவர புதிய நோய்களுக்கு அதுலேருந்து சாதிய பாகுபாடுகள் நம்ம வந்து ஒரு அம்பேத்கரா, பாரதியாரா, முத்துராமலிங்க தேவரா, ராமசாமி படையாச்சியா, கக்கனா, காமராஜரா நம்ம சிந்திச்சோன்னாக்க எனக்கு நான் சிந்திச்சது ஐயா நம்மாழ்வார் மாரி சிந்திச்சது, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த சிந்தனைகளில் சிந்திச்சது என்னன்னாக்க ஒரு குடும்ப அட்டைக்கு குறைந்தது 2லேருந்து 3 ஏக்கர் பிரித்து கொடுத்து விட வேண்டும். அதில் வந்து அவங்க வந்து அதில் அவங்களுக்கு தேவையான உணவு பழங்களை ஊருக்கு சிறு காடுகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டு ஆடு மாடு கோழியெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு சிறிய குட்டியை மழைநீரை சேமிச்சுக்கிட்டு அதில் வாழணும். மக்களுக்கு வந்து நிலம் விற்பனைக்கு இல்லை என்று நிலத்தை வந்து சரிசமமாக பிரித்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னா எல்லாரும் எல்லாமும் பெற்றுடுவாங்க. முன்னாடிலாம் அப்படி தான் வாழ்ந்தாங்க. மன்னர் காலத்தில் வந்து மக்கள்கிட்ட நிலம் வேளாண்மை செய்து அவங்க குடும்பத்துக்கும் கோவிலுக்கும் அரசாங்கத்துக்கும் கொடுப்பாங்க. மக்கள் வந்து கொடுப்பாங்க, அவங்க குடும்பத்துக்கு போக அவங்க சுற்றத்தாருக்கு போக கோவிலுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க. இந்த கோவிலுக்கு கொடுக்குறதும் அரசாங்கம் கொடுக்குறதும் கோவிலுக்கு கொடுக்குறது வந்து விழா காலங்களில் எல்லோரும் சாதி மதம் மற்றும் எல்லாம் உணவு சமைச்சு சாப்பிடுவாங்க. அரசாங்கத்தில் கொடுக்குறது வந்து பேரிடர் காலத்தில் வந்து அதை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக ராஜா வச்சுருப்பாங்க. அதனால சமநிலை சமத்துவம்னா முதல்ல ஒரு குடும்ப அட்டைக்கு 3 ஏக்கர் கொடுத்தா போதும். அந்த 3 ஏக்கரில் அவங்கவுங்க ஆடு மாடு கோழி ஒரு சிறு காடுகளை உருவாக்கிட்டு அவங்களுக்கு தேவையான நெற்பயிர்களை உருவாக்கிக்கிட்டு காய்கறிகளை உருவாக்கிட்டு அவங்க மிக சிறப்பான வாழ்க்கையாக வாழணும். இதுதான் நம்மளுக்கு முன்னெடுத்து செல்லணும். எல்லாருமே ஒரு விழிப்புணர்வு பெற்று இதை முன்னெடுத்து சென்றாங்கன்னா நல்லாயிருக்கும்.